ஹே காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. கிட்ஸ் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க, சம்மர் டைம் ஆரம்பிச்சாச்சு. ஸோ அவங்க எல்லாமே கடையில் தான் கேட்பாங்க மோஸ்ட்லி, இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னு. ஸோ பெட்டர் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி குயிக்காக என்னென்ன ரெசிபீஸ் வந்து ஈஸியாக அவங்கள கவர் பண்ண முடியுமோ பண்ணி நான் நிறைய ரெசிபீஸ்லாம் போடலான்னு இருக்கேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பாதாம் பர்ஃபி தாங்க என் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத குயிக் ரெசிபியாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாதாம் வருதில் கேஷ்யூ நட் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இல்லை பாதாம் பாதி கேஷ்யூ நட் பாதி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இந்த மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, அவங்க கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு கப் பாதாம் நான் எடுத்துக்கிறேங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் அதை போட்டு நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் மூடி போட்டு வச்சிடணுங்க. 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் பீல் பண்ணிங்கன்னா பீல் ஆகிடும். இதை வந்து நம்ம நல்லா நிழல் உணர்த்தி காய வைக்கணும். ஒரு 1/2 அன் ஹவர் காய வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிக்கோங்க. இந்த நான் ஒரு கன்சிஸ்டன்சி காமிச்சிருப்பேன், பிடிச்சா பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தோன்னே போதுங்க. அதை நீங்கள் ட்ரைன் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 கப்பு சுகர் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சுகர் போட்டிங்கன்னா திகட்ட ஆரம்பிச்சிரும், ஒன்றுக்கு மேலே சாப்பிட முடியாது. நான் மைல்டு ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன். ஒரு 1/2 கப் சுகர் போட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் அதை இந்த பவுடரை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒட்டாமல் வரதுக்கு 1 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிச் அண்ட் ஃப்ளேவராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குங்குமப்பூ பாலில் கலந்து அதை கூட நீங்கள் இதில் இப்போ போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அப்பயே தூவிக்கலாம். பட்டர் ஷீட் எடுத்து நான் இதை வந்து அதில் போட்டு நல்லா தட்டி சரிசமம் பண்ணி இதை ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடுறேங்க. 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா தேவைக்கேற்ப ஸ்லைஸ் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கட்டர் வச்சு கூட கொடுக்கலாம். டிசைன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நட்ஸோ சாஃப்ரானோ நீங்கள் இப்போ கூட போட்டுக்கலாம். இன்ஸ்டன்ட் பாதாம் பர்ஃபி ரெடிங்க. இது வந்து நல்லா ஹாட்டாக இருக்கும்போது சாப்பிட்டா வேறு மாதிரி டேஸ்ட் இருந்தது. நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனோன்னு சாப்பிடும்போது இன்னொரு டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு 2 டேஸ்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி ஹாட்டாக பிடிக்குமா இல்லை கூல் டவுன் பண்ணி சாப்பிட்டா தான் பிடிக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு 6 டேஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வைக்காதீங்க, டேஸ்ட் டிஃபர் ஆகும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.